அப்படியே பிடிங்க இதான். ஆகும் பருப்பவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் தொலைஞ்சி துன்பக் கரிமுகத்தில் என்ன ஏற்கனவே அமுக்கிட்டீங்களே. தூமணியிலே சங்கத்தமிழ் மூன்றும் தா பக்தராய் பணிவாருக்கு அடியார்க்கடியேன் பரமனையும் பாடியோர் அடியார்க்கடியேன் சித்தத்தை சிவபல வைத்தவருக்கு அடியார்க்கடியேன் முடி நீர் பூசிய முனியிருக்கும் அடியேன் திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லோருக்கும் அடியார்க்கடியேன் நமச்சிவாய வாழ்க நாதாந்தான் வாழ்க. வெயில் இதாக இருக்கு. வெயில் கடம்பர வாழ்க்கை தீத்தாம்பேட்டை. இந்த தீத்தாம்பேட்டையில் அமைந்திருக்கும் ஒரு அக்கரகராவரம் இந்த இடம் வந்து இதுக்கு நேராக அமைஞ்சிருக்கு பாருங்கள். முடிகொண்ட ஈஸ்வரர். அடுத்தது கடம்பர வாழ்க்கையில் ஐயா இங்கே வந்து 3 லிங்கம். இதுக்கு வர வேண்டிய லிங்கத்தில் ஒரு லிங்கம் விநாயகர் கோயிலில் தீத்தாம்பேட்டை விநாயகர் கோயிலில் இருக்குது. அந்த லிங்கத்தையும் இங்கே எடுத்து வச்சு சிறப்பாக ஐயா குருஜி திருவண்ணாமலையிலேருந்து ஆசி பெற்று இந்த கோயிலை இவங்க கை மூலியமாகவே இந்த கோயிலை கட்டி இந்த ஐயாவே நம்மளுக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. திருவண்ணாமலையிலேருந்து குருஜி வந்திருக்காரு அப்படின்னா ஐயா இந்த சிவபெருமானே அனுப்பி வச்சு நேற்று கோவூர் என்னுடைய வீட்டுக்கு ஐயா வந்து காலை வச்சுட்டு போயிருக்காங்க. நைட்டு கோரகஸ்தர் கோயிலில் தங்கி இருந்துட்டு இன்றைக்கி இந்த தீத்தாம்பேட்டையில் வந்து இங்கே இந்த ஊர் மக்களுக்கே அருள் பாலிக்கின்ற ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடிய ஒரு சிவலிங்கம். இது அர்த்தநாதீஸ்வரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்கத்தில் என்ன அற்புதம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம் இந்த லிங்கத்தில் இருக்குது. இதோட என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த சிவராத்திரி அன்னைக்கு என்னுடைய சொற்பொழிவு இங்கே நான் பண்ணியிருக்கேன். இந்த வரலாறையும் வெளியிட போகிறேன். இந்த உடம்புல என்ன இருக்குது நெத்தியிலேருந்து உள்ளங்கால் கால் பாதம் வரைக்கும் இருக்கிற வரலாறு நம்மளுக்கு சாமிஜி கொடுத்துருக்காங்க. இந்த வரலாறு இங்கே வெளியில் விட்டு இந்த கோயிலை சிறப்பாக கட்டி திருவண்ணாமலையிலேருந்து ஐயா அந்த குருஜி ஐயா வந்திருக்காங்க. அடுத்து என்ன அழைக்கிறாங்க பூமி பூஜை போடுறதுக்கு. எத்தனாம் தேதியா? 1 மாதம் அங்கே திருவண்ணாமலையில் பூமி பூஜை போடுறதுக்கு ஐயா என்ன அழைக்கிறாங்க. அந்த பூமி பூஜையும் சிறப்பாக இருக்கும். இந்த கோயிலை கட்டி இந்த ஊர் மக்களுக்கு இந்த சாவியை இந்த கொடுக்கணும்னு ஐயா நான் வேண்டிக்கிறேன். நமச்சிவாய வாழ்க நாதாந்தான் வாழ்க. ஓம் சக்தியே பராசக்தி ஆதி பராசக்தி அன்னை மருவத்தூர் அரசி. கிளியராக இருக்கா பாருங்கள். ஏன்னா வெயில் எனக்கு இதாக கண்ணு கொடுத்துது. அதான் இந்த வீடியோ ரன்னிங்கில் இருக்குது. ரன்னிங்கில் தான் இருக்குது. ரன்னிங்கில் தான் இருக்கேன். கிளியராக இருக்கா பாருங்கள். நான் எடுத்துக்கிறேன். வெயில் கண்ணை குடிச்சு தான். ஓம் நமச்சிவாயா. இந்த பாருங்கள் இந்த கால பைரவர் இந்த இது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து அந்த பிஸ்கட்டு சாப்பிட்றதுக்கு கூட இப்போ சாப்பிட்டு அந்த ஐயாக்கிட்ட போய் அந்த அடியில் அந்த கால பைரவர் பாருங்கள். சிவபெருமானுக்கே சாவி அவர்கிட்ட தான் இருக்குது கால பைரவர் ஐயாட்ட. அப்படியாப்பட்ட அற்புதங்கள் ஒரு காட்சி இந்த இடத்துல நடைபெறுகிறது. அந்த கால பைரவரோடைய இன்றைக்கி இந்த சிவன் கோயிலில் யாராக இருந்தாலும் சரி, ₹1 உள்ளே இருந்தாலும் சரி, ₹1 வெளியில் போனாலும் சரி, விஸ்வாமித்தர் தான் டிக் அடிச்சுக்கிறாரு. இந்த சிவன் சொத்து அது யாருக்கு தெரியும் அப்படின்னா அந்த கால பைரவருக்கும் விஸ்வாமித்தருக்கும் தான் தெரியும். கோயில் உள்ளே போகக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாம் கை தட்டிட்டு போகிறாங்க. அது எதற்கு அப்படின்னா ₹1 உள்ளேருந்து வந்தாலும் சரி, ₹1 வெளியிலேருந்து போனாலும் சரி, அவர் டிக் அடிச்சிருவார் சிவபெருமான். இந்த ஆலயம் சிறப்பாக சீரும் சிறப்பமாக கட்டி இந்த சிவாலயம் அறன்கட்டளை கோவையிலேருந்து வந்திருக்கு. கோவையிலேருந்து வர வைக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டிருக்கா, என் மூலியமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த இன்றைக்கி இந்த செட்டு போட்டு இங்கே அமைச்சிருக்கேன் அப்படின்னா இது என்னுடைய வேலை இல்லை, அது எங்கள் அப்பன் ஈஸ்வனுடைய வேலை தான். அப்படிங்குள்ள எப்படி செட்டு போட்டு நம்மளுக்கு எல்லாம் அந்த கோயிலை கொடுத்தாங்களோ அதேமாரி இந்த தீத்தாம்பேட்டையில் உள்ள இன்னொரு லிங்கம் விநாயகர் கோயிலில் ஒரு லிங்கம் இருக்குது. அதையும் இங்கே எடுத்து வச்சு 3 லிங்கமாக எடுத்து வச்சு இந்த சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் பண்ணி ஐயா குருஜி ஐயா திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்காங்க. அவரே சாவி நம்மள்கிட்ட கொடுப்பாங்க. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய வாழ்க.